கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருச்சம் சமூக நல அறக்கட்டளை வள்ளல் பெருமானின் 202வது வருவிக்கவுற்ற தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் அந்த வருவிக்கவுற்ற தினத்திற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விழாவில் நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்பாடுகளுக்காக மாண்புமிகு ஆளுநரால் நமது அறக்கட்டளை அன்பர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் கிடைத்தது. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு ஆளுநர் மாளிகைக்கும் வள்ளலார் மிஷன் அமைப்பிற்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்பாடுகளுக்கு உடல் உழைப்பாகவும் பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அன்பையும் கருணையையும் உலகில் பரப்புவதற்காக நமது அறக்கட்டளை மூலமாக நடைபெறும் அனைத்து முயற்சிகளுக்கும் அன்பர்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக 50 விதைமணி கூடுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. நமது அறக்கட்டளை அன்பர்கள் தினந்தோறும் உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரத்யேகமாக உயிரிழக்க செயல்களை செய்து வருகின்றனர். அந்த உயிரிழக்க செயல்களுக்கு மத்தியிலும் இந்த 50 விதைமணி கூடுகளுக்காக தங்களது உடல் உழைப்பை நல்கி தற்போது அந்த 50 விதைமணி கூடுகளையும் அங்கு வந்த பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த விதைமணி கூடுகளை வழங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அங்குள்ள மக்கள் அதை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்லும் அற்புதமான காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கருணையாள வழியில் பயணிக்கிற அன்பர்கள் இதுவரைக்கும் பல்வேறு உயிரிழக்க செயல்களை பார்த்துருப்போம். ஆனால் பறவைகளுக்காக பிரத்யேகமாக ஒரு விதைமணி கூடுகள் செய்து அதை இலவசமாக பொதுமக்கள் வழங்குகிற நிகழ்வு என்பது நமது அறக்கட்டளை மூலமாக அரிதாக நடக்கிறது. இந்த விதைமணி கூடுகள் என்பது பறவைகளுக்கான அட்சய பாத்திரம் மாதிரி. அது 24 மணி நேரமும் பல்வேறு பறவைகளோட வயிற்று பசியை நீக்கி கொண்டிருக்கும். பொதுவாக அனைவருக்கும் தாய் மீது ஒரு தனித்த அன்பு இருக்கும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்பது ஒரு தாய் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைக்கு இரவு 12 மணிக்கு பசி எடுத்தாலும் உடனே உணவு தயாரித்து கொடுப்பாள். அதே போன்று தான் இந்த விதைமணி கூடுகளும் பறவைகளுக்கு எப்போது பசி எடுத்தாலும் அதனோட பசியை தீர்க்கும் ஒரு தாயாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோட மார்பில் தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி தான் அந்த பறவைகளும் இந்த விதைமணி கூடுகளின் மார்பில் தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்கிறது. எனவே இந்த விதைமணி கூடு என்பது அந்த பறவைகளுக்கு தாய் மாதிரி ஆகும். இந்த விதைமணி கூடுகளை நமது அறக்கட்டளை அன்பர்கள் பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையே அதிக உடல் உழைப்பு கொடுத்து தயாரிக்கின்றனர். எனவே இதை பெற்றுக்கொள்ளும் அன்பர்களுக்கு நமது அறக்கட்டளையின் அன்பர்கள் வைக்கும் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால், இதை சரியான முறையில் பராமரித்து அதன் மூலம் அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அதை பராமரிப்பவரும் அன்பு கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளை அன்பர்களின் முக்கியமான நோக்கமாகும். வள்ளல் பெருமான் அறிவுநிலை தெரிந்தோருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடுன்னு கூறினார். ஆனால் அந்த உயிரிழக்கத்தை எப்படி கடவுள் வழிபாடாக செய்கிறது அப்படின்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக நம்ம கடவுள் வழிபாடுனா ஒரு கடவுளோட ஃபோட்டோ வாங்குவோம், ஒரு தெய்வத்தோட உருவ சிலையை வைத்து அதற்கு மாலை அதற்கு அபிஷேகம் செய்து அதை நம்ம வழிபாடு செய்வோம். அதே மாதிரி தான் இந்த உயிரிழக்கத்தை எப்படி கடவுள் வழிபாடாக செய்யும் என்று யோசிக்கும்போது அந்த விதைமணி கூடுகள் என்பது ஒரு தெய்வத்தின் திருவுருவப்படம் மாதிரி, உருவ சிலை மாதிரி. அதில் போடுற மாலைகள் அபிஷேக பொருட்கள் என்பது அந்த விதைமணி கூடுகளில் போடுற தானியங்கள். அலங்காரம் செய்யப்பட்ட அந்த சிலையின் காட்சியை நம்ம தெய்வ வழிபாடாக கடவுள் வழிபாடாக செய்கிறோம். அதே மாதிரி இந்த விதைமணி கூடுகளில் கிளிகளோ குருவிகளோ அந்த விதைமணிகளை உண்ணும்போது அதன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி என்பது அந்த இறைவனின் திருக்காட்சியாகும். இவ்வாறு உயிரிழக்கத்தை கடவுள் வழிபாடாக செய்து அனைத்து அன்பர்களும் அறிவும் அன்பும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும். ஒவ்வொரு மாதமும் பூச தினத்தன்று வடலூரில் சித்தி வளாகத்தில் அங்கு வரும் பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்குகின்றோம். இதுபோன்ற உயிரிழக்க சாதனங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேருவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் உடல் உழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.